வரஸ்ரீ ஹெர்பல் ப்ராடக்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ரெடி டு ஃப்ரை சிப்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தோலில் மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கிறோம். க்ளீனினஸ்க்காக எடுத்துகிட்டு பீல் ஆஃப் பண்ணி நம்ம சிப்ஸுக்கு சீவிக்க போகிறோம். சிலர் பீல் ஆஃப் பண்ணாமையும் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும்னுட்டு உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா பீல் ஆஃப் பண்ணாமையும் பண்ணலாம். ஏன்னா நல்லா வாஷ் பண்ணி துடைச்சிடுறோம். அதனால் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சிப்ஸை தேய்க்கிறதுல வச்சு தேய்க்கிறோம். நிதானமாக தேய்க்கும்போது நமக்கு முழு பீஸாக வரும். இல்லைனா உங்களுக்கு உடஞ்சாப்பில் வரும். இந்த மாதிரி திக்காக பீசஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பீசஸை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை வேக்காடு வேக விட போகிறோம். அதுக்கு முதல்ல நல்லா தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எந்த ஃப்ரையுமே உப்பு வேக வைக்கும்போது நிறையா தெரியும் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தண்ணி நல்லா கொதி வரும்பொழுது சீவி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை அப்படியே உதுத்து விட்டா மாதிரி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உதுத்தா மாதிரி அப்படி போட்டு வேக வைக்க போகிறோம். இது நல்ல தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். எவ்வளோ ஆலு போடுறோமோ உருளைக்கிழங்கு போடுறோமோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த கொதி வரும்பொழுது அது நல்லா மேலே கீழே கொதித்து நல்லா ஒரு ஈவனாக வேகும். அதுக்காக நல்லா ஒரு அந்த உப்பு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தரம் ஒரு ஆஃப் குக்கு அந்த மாதிரி ஆகிட்டு வெந்ததும் எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த ஆஃப் குக்குங்கிறதோ இல்லை என்ன பதத்தில் எடுக்கணுன்னா நமக்கு அதை எடுத்து பார்த்தோன்னா கண்ணாடி மாதிரி கொஞ்சம் கிளாஸியாக தெரியும் நமக்கு உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து வடிகட்டிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஸோ ஒத்தையாக பிரித்து போட்டு காய வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சிங்கிள் பீசஸாக கிடைக்கும். இல்லைனா ஒட்டினாப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி பிரித்து வெயிலில் நல்லா காய வைக்கலாம். வெயில் நல்லா அதிகப்படியாக இருந்தால் ஒரு நாள் போதும். இல்லைன்னா 2 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் அஸ் இன் த கிவன் நம்பர். தேங்க்யூ.